Hi everyone, welcome to SK Max. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எவல்யூட் ஆஃப் எலிப்ஸ். ஏற்கனவே எவல்யூட் ஆஃப் பேரபோலா வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எவல்யூட் ஆஃப் எலிப்ஸ் பார்க்க போகிறோம். எலிப்ஸோட டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். அது கீழே x is equal to a cos theta, y is equal to b sin thetaன்னு எழுதியிருக்கேன். அது வந்து எலிப்ஸ் ஈக்குவேஷனோட பேராமெட்ரிக் ஃபார்ம். இப்போ இந்த ஈக்குவேஷன் அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரெண்டு சைடு சேமாக வரும். x is equal to a cos thetaவையும் y is equal to b sin thetaவையும் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் ரெண்டு சைடு ஈக்குவல் டு 1 வரும். இந்த ஈக்குவேஷன் இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா ரெண்டு சிம்பிள் ஸ்டெப்ஸில் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அந்த x is equal to a cos thetaவையும் y is equal to b sin thetaவையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷனும் செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷனும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். அதை எவல்யூட்டோட சென்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அந்த ஈக்குவேஷனில் இந்த தீட்டா வேல்யூ இருக்கக்கூடாது. x is equal to a cos theta, y is equal to b sin theta அப்படிங்கிற தீட்டா வேல்யூ எலிமினேட் பண்ணோம்னா அதுதான் எவல்யூட் ஆஃப் எலிப்ஸ். இப்போ அதை எப்படி ரெண்டு ஸ்டெப்பில் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் எழுதிட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷனும் செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷனும் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி x is equal to a cos theta, y is equal to b sin thetaவை இங்கே எழுதியிருக்கேன். இப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dx by d theta is equal to a வந்து கான்ஸ்டன்ட், அது அப்படியே தான் இருக்கும். cos thetaவை பண்ணால் மைனஸ் sin theta, மைனஸ் sin theta. இப்போ இன்சைடு dy by d theta வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ண போகிறேன். அப்போ dy by d theta, v கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். sin thetaவை பண்ணால் cos theta. இப்போ ரெண்டையும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன் y1 தேவை. y1ங்கிறது எதுனா dy by dx. நம்மளுக்கு dy by dx வேணும்னா dy by d theta divided by dx by d theta. அப்போ b cos theta divided by, அதாவது dy by d thetaனா b cos theta, dx by d thetaனா மைனஸ் a sin theta, மைனஸ் a sin theta. இப்போ நல்லா பாருங்கள், cos theta by sin thetaனா ட்ரிக்னமெட்ரிக் ஃபார்மில் cot theta. அப்போ இந்த y1 ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கிறேன், b by a அதையும் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த cos theta by sin theta வந்து cot theta அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன் கிடச்சிட்டு இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன் வேணும். அதாவது y2 என்னதுன்னா ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன் அகெயின் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன் கிடைக்கும். அதாவது d by dx, அதாவது d ஸ்கொயர் x by d theta ஸ்கொயர். இது வந்து அகெயின் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அகெயின் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் b by a அப்படியே இருக்கும். காட் தீட்டாவை பண்ணும்போது மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. காட் தீட்டாவை பண்ணும்போது மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணதுனால அகெயின் இதை பண்ணும்போது d theta by dx. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நல்லா கவனிங்க, மைனஸும் கேன்சல் ஆயிரும். b by a, இது கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே எழுதிக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த d theta by dx காண்டி இங்கே dx by d theta இருக்குது. இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக இருக்குது. அப்போ இது அப்படியே இந்த வேல்யூ நான் ரெசிப்ரோக்கலாக இங்கே எழுத போகிறேன். நம்மளுக்கு தேவை d theta by dx. இங்கே என்ன இருக்குது, dx by d theta இருக்குது. அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுத போகிறேன். அப்போ மைனஸ் 1 by a, இதை ரெசிப்ரோக்கல் என்ன வரும், மைனஸ் 1 by a a இன்ட்டு சைன் தீட்டா, a இன்ட்டு சைன் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நல்லா கவனிங்க, b by இங்கே a ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா a ஸ்கொயர். இந்த மைனஸை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறேன். 1 by சைன் தீட்டாவை எப்படி எழுதலாம், கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இங்கே 1 by சைன் தீட்டாவை கொசிகன் தீட்டான்னு எழுதலாம். இங்கே கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போது 1 by சைன் தீட்டாவை கொசிகன் தீட்டான்னு எழுதுவேன். அந்த கொசிகன் தீட்டாவும் கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவும் மல்டிப்ளை ஆகி கொசிகன் கியூப் தீட்டா. இது y2. ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எலிப்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எலிப்ஸோட டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். எலிப்ஸோட ஃபார்முலா இது x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அதோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். இது வந்திருக்கு. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். இது வந்திருக்கு. நம்மளுக்கு y1 தேவை. y1னா dy by dx. அப்போது இந்த டேர்ம்
டிவைடட் பை இந்த டேர்ம். மினிமைஸ் பண்ணால் y1 கண்டுபிடிச்சிட்டேன். இது y1. இப்போது நம்மளுக்கு y2 செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் தேவை. இதை அகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். காட்ட பண்ணால் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா, இதான் ஃபார்முலா. இங்கே உள்ள மைனஸும் இதில் உள்ள மைனஸும் கேன்சல் ஆயிரும். காட்ட பண்ணும்போது மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா, இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். தீட்டாவை பொறுத்து பண்ணுறதுனால அகெயின் டி தீட்டா பை டிஎக்ஸ். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணால் அப்படியே எழுதியிருக்கேன். டி தீட்டா பை டிஎக்ஸ் இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதியிருக்கேன். அப்போ மைனஸ் 1/a சைன் தீட்டா. 1/a சைன் தீட்டானா கொசிகன் தீட்டா, கொசிகன் தீட்டா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா, அப்போ கொசிகன் கியூப் தீட்டா. இந்த மைனஸை ஃப்ரண்ட்டில் எழுதியிருக்கேன். இந்த பி அப்படியே இருக்குது, ஏ ஸ்கொயராக மாறிட்டு. இப்போ செகண்ட் ஸ்டெப், லெட் கேபிட்டல் எக்ஸ் கமா கேபிட்டல் ஒய் பி தி சென்டர் ஆஃப் எலிப்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். கேபிட்டல் எக்ஸ்க்கான ஃபார்முலா இது. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி மினிமைஸ் பண்ணும்போது கேபிட்டல் எக்ஸ்க்கான வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்மால் எக்ஸுங்கிறது என்னென்னா ஏ காஸ் தீட்டா. y1 வந்து ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன், y2 வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன், இந்த y1 ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன். இங்கே ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷனும் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷனும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை அப்படியே போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதில் என்னது ஏ காஸ் தீட்டா, ஏ காஸ் தீட்டா மைனஸ் y1 வேல்யூ வந்து மைனஸ் b/a காட் தீட்டா, மைனஸ் b/a காட் தீட்டா divided by y2. y2 ஓட வேல்யூ மைனஸ் b/a ஸ்கொயர் கொசிகன் கியூப் தீட்டா, மைனஸ் b/a ஸ்கொயர் கொசிகன் கியூப் தீட்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் y1 ஸ்கொயர். 1 ப்ளஸ் y1 ஓட வேல்யூ இந்த இருக்குது மைனஸ் b/a காட் தீட்டா. அப்போ b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாமா? y1 ஸ்கொயர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டா. மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது அது ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் நான் கேன்சல் பண்ணுறேன். இந்த டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கலாக மேலே போகும்போது இங்கே b/a அப்படியே இருக்கும். இந்த a ஸ்கொயர் பை b வந்து அப்படியே மேலே போய் a ஸ்கொயர் பை பின்னு வரும். a காஸ் தீட்டாவை அப்படியே எழுதியிருக்கிறேன். மைனஸ் b/a அப்படியே எழுதிக்கிறேன். இந்த b/a ஸ்கொயருங்கிறது மேலே ரெசிப்ரோக்கலாக போகும்போது, அதாவது தலைகீழ போகும்போது a ஸ்கொயர் பை b. இந்த காட் தீட்டாவை எப்படி எழுதிக்கிறேன்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த கொசிகன் கியூப் தீட்டா மேலே போகும்போது 1 கொசிகன் கியூப் தீட்டா, 1 கொசிகன் கியூப் தீட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா சைன் கியூப் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். என்ன பண்ணியிருக்கேன்னு அகைன் சொல்கிறேன். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிவிட்டேன். இங்கே உள்ள மைனஸை மட்டும் அப்படியே எழுதியிருக்கேன். b/a அப்படியே எழுதியிருக்கேன். இங்கே b/a ஸ்கொயர் வந்து ரெசிப்ரோக்கலாக போகும்போது a ஸ்கொயர் பை b எழுதியிருக்கேன். காட் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். இந்த கொசிகன் கியூப் தீட்டா மேலே போகும்போது 1 கொசிகன் கியூப் தீட்டா, 1 கொசிகன் கியூப் தீட்டாவை சைன் கியூப் தீட்டான்னு எழுதலாம். சைன் கியூப் தீட்டான்னு எழுதியிருக்கேன். இன்ட்டு 1 ப்ளஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டா. இப்போ நல்லா பாருங்கள், இந்த ஏவும் இந்த a ஸ்கொயரும் கேன்சல் ஆகி மிச்சம் a மட்டும் இருக்கும். பியும் கேன்சல் ஆயிரும். சைன் தீட்டா இது கேன்சல் ஆகி சைன் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ரிமைனிங் டைம் எழுதுகிறேன். a காஸ் தீட்டா மைனஸ் a காஸ் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ராக்கெட் ஓப்பன். 1 ப்ளஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் காட் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா காட் தீட்டாக்கு ஸ்கொயர் இருக்குது. காட் தீட்டா ஃபார்முலா காஸ் பை சைன். இப்போது இந்த டேர்மை அப்படியே இதுக்கு ஒரு டைம் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த ஹோல் டேர்மை இதுக்கு ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணுறேன். ஒன்னோட மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே இருக்கும், இதோட மல்டிப்ளை பண்ணும்போது சேஞ்ச் ஆகும். a காஸ் தீட்டா மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே ஒன்னோட மல்டிப்ளை பண்ணும்போது a காஸ் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் a இன்ட்டு b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் காஸ் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போது இங்கே காஸ் தீட்டா இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் கியூப் தீட்டா பை டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். a இன்ட்டு b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் காஸ் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்குது, அதனால் காஸ் கியூப் தீட்டான்னு போட்டிருக்கேன். காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் வந்து காஸ் கியூப் தீட்டா.
டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆயிரும். இந்த ஏ கேன்சல் ஆயிரும். இந்த டேர்மில் வந்து ஏ காஸ் தீட்டா இருக்குது, இந்த டேர்ம்லேயும் ஏ காஸ் தீட்டா இருக்குது. அப்போ இதுலேருந்து இதையும் காமனாக நான் எடுக்கிறேன். இதுலேருந்து இந்த ஏ காஸ் தீட்டாவே எடுத்துட்டேன். அப்போ என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஏ காஸ் தீட்டாவை காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ காஸ் கியூப் தீட்டா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா என்னது? காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ஏ காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ காஸ் கியூப் தீட்டா. நெக்ஸ்ட்டு இங்கே காஸ் ஸ்கொயர் காஸ் தீட்டா, அப்போ காஸ் கியூப் தீட்டாவாக மாறிடும். அடுத்து வந்து ஏவை இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ இங்கே ஏ இங்கே மல்டிப்ளையில் வரும். அப்போ ஏ ஸ்கொயர் காஸ் கியூப் தீட்டா மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் கியூப் தீட்டா. ஏ ஸ்கொயர் காஸ் கியூப் தீட்டா மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் கியூப் தீட்டா டிவைடட் பை ஏ. இப்போ இங்கே காஸ் கியூப் தீட்டா காமனாக எடுத்தோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ காஸ் கியூப் தீட்டா. இது எந்த வேல்யூ? எக்ஸோட வேல்யூ. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் கியூப் தீட்டா டிவைடட் பை ஏ. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அதாவது இவ்வளோ இது ஸ்டெப்பு செஞ்ச பிறகும் எனக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கா அப்படி நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எக்ஸை வந்து என்ன எடுத்துருக்கோம்? ஏ காஸ் தீட்டா. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னவா வரணும்? ஏ காஸ் தீட்டா. எக்ஸோட வேல்யூ ஏ காஸ் தீட்டா. இப்படி வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வந்திருக்க எக்ஸோட வேல்யூ வந்து கரெக்டாக அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம கண்டுபிடிச்சிருக்க எக்ஸோட ஆன்சர் எழுதியிருக்கேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ காஸ் கியூப் தீட்டா. இதே மாதிரி நம்ம ஒய்க்கு கண்டுபிடிச்சோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை பி சைன் கியூப் தீட்டா. எக்ஸுக்கு வந்து ஏ வரும், ஒய்க்கு வந்து பி வரும். இங்கே காஸ் தீட்டா, இங்கே சைன் தீட்டா. நம்மளோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. இந்த மாதிரி நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், நம்ம செஞ்சுருக்கிற எக்ஸோட ஒய்யோட வேல்யூ கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி. இப்போது இங்கே இருக்கிற தீட்டாவையும் இங்கே இருக்கிற தீட்டாவையும் நம்ம எலிமினேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா அதுதான் நம்மளோட எவல்யூட் ஆஃப் எலிப்ஸ். அந்த தீட்டாவை எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஒரு மாடிஃபை பண்ண போகிறோம். இந்த ஏவை இந்த எக்ஸோட கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரேசிங் த பவர் 2/3 எழுத போகிறோம். இப்போ என்ன தெரியுங்கன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளாய்ஸ் ஏவை அப்படியே கொண்டு போய் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணி ஏஎக்ஸ்னு எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு இது அப்படியே எழுதிக்கிறேன் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் கியூப் தீட்டா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் கியூப் தீட்டா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ரேசிங் பவர் 2/3 ஆன் போத் த சைட்ஸ். 2/3 பவர் வந்து ரெண்டு சைடு போத் த சைட்ஸ் ரேஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏஎக்ஸ் த ஹோல் பவர் 2/3 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் பவர் 2/3. இங்கே காஸ், இங்கே ஏற்கனவே கியூப் இருக்குது, கியூப் இன்ட்டு 2/3 தீட்டா. இந்த 3 கேன்சல் ஆகும். அப்போ என்ன வரும்? ஏஎக்ஸ் த ஹோல் பவர் 2/3 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் பவர் 2/3 காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடும். இதை வந்து நான் தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் செகண்ட் ஈக்குவேஷன் இதே மாதிரி மாடிஃபை பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? பியை கொண்டு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பிஒய்னு எழுத போகிறேன். பிஒய் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சைன் கியூப் தீட்டா. இதே மாதிரி ரேசிங் பவர் 2/3 ஆன் போத் த சைட்ஸ். அப்போ என்ன வரும்? by the whole power 2/3 equal to a square minus b square the whole power 2/3 sin 3 into 2/3 theta. இந்த 3 cancel ஆயிரும். அப்போ by the whole power 2/3 is equal to a square minus b square the whole power 2/3 sin square theta. இப்போ இந்த equation 4.
இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஈக்குவேஷன் 3ஐயும் ஈக்குவேஷன் 4ஐயும் ஆட் பண்ண போகிறோம். ஆடிங் ஈக்குவேஷன் 3 and 4. ஈக்குவேஷன் 3 ரெண்டு சைடு ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? ax 2/3 bx by whole power 2/3. அப்போ ax the whole power 2/3. லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் ஃபஸ்ட் ஆட் பண்ணுறோம். இது ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 4 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ax whole power 2/3 by whole power 2/3 ப்ளஸ் by whole power 2/3 ஈக்குவல் டு இந்த ரெண்டு சைடு ஆட் பண்ணுறோம். இங்கே a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் பவர் 2/3 இங்கே a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் பவர் 2/3. அப்போ ரெண்டே காமனாக எடுத்துக்கலாமா? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் பவர் 2/3. அடுத்து என்ன இருக்குது? இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா. நான் இங்கே கீழே எழுதுகிறேன். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதோட வேல்யூ என்ன ஆயிரும்? 1 மாறிடும். ஃபைனலி the evolute of ellipse. The evolute of ellipse is இது அப்படியே எழுதணும்னா இதை evolute of ellipse. ஃபஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் அப்படின்னு எழுதிடணும். ஃபைனலாக நம்ம எழுதும்போது ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்னு ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸ்மால் ஏஎக்ஸ் த ஹோல் பவர் 2/3 ப்ளஸ் பிஒய் த ஹோல் பவர் 2/3 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மீன்ஸ் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் பவர் 2/3. இதுதான் எவல்யூட் ஆஃப் எலிப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்கே மேக்ஸ் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.